கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு அர்ப்பணிப்புள்ள ஆசாரியத்துவம். அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இன்றைக்கும் அர்ப்பணிப்புள்ள ஆசாரியத்துவம் என்ற தலைப்பிலே மகா பிரதான ஆசாரியராகிய தேவகுமாரனின் ஊழியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைக்கு அநேக திருச்சபைகளிலே இந்த திருச்சபைக்கு நான் தான் ஆசாரியர் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். எதற்காக? தசமபாகத்தை வாங்கி சாப்பிடுவதற்காக. ஆனால் கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகராய் இருக்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் சகோதரராய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே அர்ப்பணிப்புள்ள ஆசாரியத்துவம் என்ற தலைப்பிலே தேவகுமாரனின் ஊழியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க முடியும். எபிரேயர் 7:26-27 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு பிரதான ஆசாரியர். பரிசுத்தரும் பாவிகளுக்கு விலகினவருமாய் இருக்கிறவர். பிதாவின் விருப்பு வெறுப்புகளை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த தகுதியுள்ள ஒரே ஆசாரியர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே. பிதா எதை விரும்புகிறார், எதை விரும்பவில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அன்றியும் நாம் பரிசுத்தம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் பிதாவின் எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்தும் தகுதி உள்ளவர். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதா தாமே நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் அனைத்தையும் தேவனுடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். அப்படியானால் நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிற இவர் யார்? இவர் வணங்கப்படத்தக்கவர், தொழுது கொள்ளப்படத்தக்கவர், தேவனுடைய வலது பார்சத்தில் இன்றும் என்றும் வீற்றிருப்பவர். இந்த பிரதான ஆசாரியரின் முக்கிய தன்மைகள் என்ன? முதலாவது, இவர் அதிகாரமும் வல்லமையும் உள்ளவர். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். மார்க் 1:22 அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரமும் வல்லமையும் உள்ளவர் இந்த மகா பிரதான ஆசாரியராகிய தேவகுமாரன். ஒவ்வொரு இடத்திலும் அவர் பேசும்போது தம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்தினார். அத்திமரத்தை சபித்தால் சபித்ததுதான், அதை மாற்றத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று அவர் சொல்லிவிட்டால் சொன்னதுதான், அதையும் ஒருவனும் மாற்ற முடியாது. அப்படியானால் இவருடைய சுய அதிகாரம் உள்ளவராய் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் அவர் இருக்கிறார். ஆசாரியர்கள் பலி செலுத்துவதற்கு பயபக்தியோடு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு பிரவேசிப்பார்கள். ஆனால் தேவகுமாரனாகிய இவரோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தோடு பிரவேசித்தார். அதற்கு அடையாளமாகத்தான் தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. பரிசுத்தம் உள்ளவரை இனி தரிசிப்பதற்கு ஒரு மார்க்கம் உண்டு. அந்த மார்க்கத்தின் வழியாக ஒருவர் உட்பிரவேசித்திருக்கிறார். அவரை பின்பற்றுகிற யாவரும் அங்கு பிரவேசிப்பார்கள். இதுதான் புதிதும் ஜீவனும் உள்ள அந்த மார்க்கம். இனி மனுஷர்களால் அல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி
அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் அளிப்பதற்கு அதிகாரம் உடையவர். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படியானால் மகா பிரதான ஆசாரியர் பரிசுத்தம் உள்ளவர் தேவகுமாரன் ஒருவரே, அவரிடத்திலே வல்லமையும் அதிகாரமும் உண்டு. இரண்டாவதாக, இவர் மனதுருக்கம் உள்ள ஆசாரியர். அன்றைக்கும் இன்றைக்கும் ஜனத்தின் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற ஆசாரியர்கள் இவருக்கு முன் சென்ற நிழலாய் இருக்கிறார்கள். இவர் மனதுருக்கம் உடையவர். ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக பரிதபித்து ஆண்டவர்களே வேண்டிக் கொள்ள வேண்டும். இவர் அன்றும் இன்றும் என்றும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மனதுருக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். மத்தேயு 14:14 இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை கண்டபோது மனதுருகி பரம மேய்ப்பனாகி அவர் அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசித்து சொன்னார். துயரப்படுகிறவர்களை காணும் போதெல்லாம் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு இரக்கம் செய்தார். லூக்கா 7:13-14 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். தாயின் கண்ணீரை கண்டு அவளை ஆறுதல் படுத்தும்படிக்கு மகனை உயிரோடு எழுப்பி கர்த்தர் அவளை ஆறுதல் படுத்தினார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்ன தேவகுமாரன் தாம் சொன்னதை நிறைவேற்ற இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். துயரப்படும் போதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவரிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக் கொள்கிறோம். ஏனென்றால் அவர் அன்றும் இன்றும் மனதுருக்கம் உள்ள தேவன். எபிரேயர் 14:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். நாம் அர்ப்பணிப்புள்ள ஆசாரியத்துவம், தேவகுமாரன் நிறைவேற்றிய அந்த ஆசாரியத்துவம் நம்மை போல் பாடு அனுபவித்து அவைகளுக்கு மத்தியிலே அவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் ஊழியம் கொள்ளும்படிக்கு வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இறங்கி வந்தவர். தம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே ஜீவித்து மனுஷர்களைப் போல எல்லா சுக துக்கங்களையும் அனுபவித்தார். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் பாடு அனுபவிக்கிறவராக, துக்கம் அனுபவிக்கிறவராக, மற்றவர்கள் கண்ணீர் வடிக்கும் போது தாமும் அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறவராக, மனுஷனுடைய சுக துக்கங்களை அனுபவிக்கிறவராக இந்த உலகத்திலே தம்மை வெளிப்படுத்தினார். என்றென்றைக்கும் பரலோகத்திலே வாசம் பண்ண போகிறவர். அவர் தம்மை எவ்விதம் வெளிப்படுத்தினாரோ அவ்விதமாகவே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று அநேக நியதிகளை இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. தேவகுமாரன் எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படித்தான் கடவுள் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அவர் பிதாவை குறித்து என்ன சொன்னாரோ அதுதான் சத்தியம். பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். பரலோகத்தில் இருப்பவர் எப்படி இருக்கிறார்? பூரண சற்குணராய் இருக்கிறார். இதை யார் சொல்லுகிறார்? அவருடைய ஒரே பேரான குமாரன் சொல்லுகிறார். அதை விசுவாசியாமல் கடவுள் அப்படி இருப்பார் இப்படி இருக்கிறார் என்று தன் சுய நம்பிக்கைகளின்படி விருப்பங்களின்படி சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். சொல்லுகிறவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்படியானால் பிதாவை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? எங்கே போய் தொழுது கொள்ள வேண்டும்? எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து சொல்லுகின்றார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எங்கும் தொழுது கொள்ள வேண்டும். வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட நாளிலே வர வேண்டும். அங்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும்? இது போன்ற பழைய ஏற்பாட்டு போதனைகள், பிற மதங்களின் போதனைகளை தேவகுமாரன் சொல்லவில்லை. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த பிரதான ஆசாரியர், கற்றுக் கொடுக்கிற பிரதான ஆசாரியர், பிதாவின் தன்மைகளை அறிந்தவர், பிதாவை வெளிப்படுத்தினவர், பிதாவோடு வாசம் பண்ணுகிறவர், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர். மூன்றாவது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த பிரதான ஆசாரியர். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மத்தேயு 18:11 மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார்.
யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தை தண்டித்து அழிப்பதற்காக அல்ல. உலகத்தை நியாயம் தீர்க்க அவர் வரும் ஒரு நாள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக அவர் நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை என்று சொல்லுகின்றார். மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய பரிசுத்த தூதர்களோடு வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அந்த நியாயத்தில் போன்றிருக்கிறது. அதுவரை கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவகுமாரன் வந்திருக்கிறார். ரட்சித்தாரா? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படியானால் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் கிடைக்கிற அநேகரை தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு தேவகுமாரன் இறங்கி வந்தார். அவரே மகாபிரதான ஆசாரியர். நான்காவதாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர் ஆசாரியர். பழைய ஏற்பாட்டு திருச்சபையிலே ஆசாரியர்கள் சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை ஜனங்கள் தேடுவார்களே, நமக்கு நாம் வாழும் விதத்தை கற்பிக்கும்படிக்கும் தம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வசனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் என்று விளங்கப்படும்படிக்கும் தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார். பிதாவின் சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றிய ஒரு ஆசாரியர். யோவான் 6:38 என் சித்தத்தின்படி இல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். யோவான் 12:49 நான் பேச வேண்டியது உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதாவே கட்டளையிட்டார். எல்லாவற்றையும் விட பிதாவின் முக்கியமான ஒரு சித்தம் உண்டு. அந்த சித்தத்தை நிறைவேற்ற இறங்கி வந்தார். யோவான் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. யாரெல்லாம் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறானோ அவனை கடைசி நாளில் எழுப்ப வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்ற அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். குமாரனை கண்டு அவர்களை விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? அப்படியானால் நாம் பாக்கியவான்கள். தேவகுமாரனை நான் ஏன் விசுவாசிக்கவில்லை என்று அநேக காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீ விசுவாசித்தாலும் விசுவாசியாவிட்டாலும் தேவனுடைய கட்டளைகள் உலகம் எங்கும் வானம் எங்கும் செல்லுபடியாகக்கூடியது. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். மகாபிரதான ஆசாரியராகிய அவர் சொன்ன வசனங்கள் தான் நியாயம் தீர்க்கப் போகிறது. எனவே அவரை குற்றம் சாட்டுகிறவர்கள் அவர் இன்னின்ன விதமாய் நடக்கவில்லை, அதனால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள். வேதபாரகரும் பரிசெயரும் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர் சொன்ன காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்புங்கள், தேவகுமாரனை விசுவாசியுங்கள். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அவருடைய நாமத்தினாலே சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எனவே மனம் திரும்பி அவரை பற்றி கொண்டு கடைசி வரை விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். அதுதான் பிதாவின் சித்தம். அந்த சித்தத்தை நிறைவேற்ற வந்தவராகிய மகா பிரதான ஆசாரியராகிய அவரை நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.